வணக்கம். வெல்கம் டு ஆர்ஆர்பி ஏஎல்பி 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ்ல இது பார்ட் 1. ஸோ 2018 9th ஆகஸ்ட்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு ஒன் பை ஒன் வந்து டீகோட் பண்ணலாம். ஏன் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் எந்த எக்ஸாம் இருந்தாலும் இதுதான் வந்து கைடா இருக்கும், சரிங்களா? அதுவும் ஆர்ஆர்பி 2024 எக்ஸாமுக்கு நம்ம சிலபஸையும் ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ராப்பரா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹேண்டில் பண்ணி ஒரு பிளானிங்கோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சால்வ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா வந்து என்னன்னா நம்மளோட சிபிடி 1 கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணலாம். நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது அப்கமிங் வந்து சீரிஸ் ஆல்சோ. கொஸ்டின் நம்பர் 1. A convex mirror of focal length f is immersed in a liquid. The focal length of the mirror in liquid will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு, சரிங்களா? அந்த லென்ஸை கொண்டு போய் வந்து என்ன லிக்விட் வாட்டர் மாதிரி இதுல நான் மூழ்க வச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதான்னு கேட்டிருக்காங்களா. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் ஏதாவது ஒரு மிரர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்வெக்ஸ் ஆர் வந்து கான்கேவ். எந்த மிரர் இருந்தாலும் அதுக்கு பக்கத்துல இன்னொரு மிரர் இருந்தாலும் ரிஃப்ராக்ஷன் வரும். ரிஃப்ராக்ஷன் வரும்போது தான் நம்மளுக்கான ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகும், சரிங்களா? அது வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. அதனால இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து எஃப் தான். எஃப்னா ஸ்டார்டிங்ல ஃபோக்கல் லென்த் எஃப் இருந்துச்சு, அதே தான் இப்பயும் வந்து தான் இருக்கும், சரிங்களா? சரி, அடிஷனலா நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃபார்முலா. ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்றாங்களா, அப்ப ஃபோக்கல் லென்த்துக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கும். இதை நம்ம எங்க யூஸ் பண்ணோம்? அப்கமிங் ஷிஃப்ட் 2024 எக்ஸாம் எழுதும்போது மேபி நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரக்டா அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சு, சரிங்களா? அப்ப எஃப் ஈக்குவல் டு R/2ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர் வந்து என்ன? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். எவ்வளவு தூரம் வந்து ரிஃப்ராக்ஷன் ஆகுதோ அதுக்கான ரேடியஸ் பார்க்க வேண்டியது இருக்கும், சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ். இந்த கான்வெக்ஸ் ரிவர் வந்து என்னன்னா எங்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இது நம்மளோட காரோட சைடு மிரர்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதோட இதுல யூஸ் பண்றதான் வந்து என்ன அப்படின்னா கான்வெக்ஸ் மிரரோட. இது வந்து என்னன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னா, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் டேர்ம் ஃபார் த கிவன் செட் ஆஃப் ஐட்டம் கொடுத்துட்டு, ஸோ இதுல என்ன செட் கொடுத்துருக்காங்க? ஒரு சிஸ்டம் இருக்கு, அதோட மானிட்டர் இருக்கு, சிடி இருக்கு, ஆல்சோ வந்து கேமரா இருக்கு. ஸோ இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன தெரியும்? டைரக்டா சொல்றோம் டெக்னாலஜி அப்படின்னு. ஸோ ஏன் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க தப்பே பண்ணக்கூடாது. அந்த எக்ஸாம் எழுதும் போது இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கீழே போயிடும், சரிங்களா? ஈஸியான கொஸ்டின் எதையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் அலகாபாத் பேங்க் ஆஃப் மார்ச் 2018? ஸோ இதுல இருந்து இப்ப இந்த கொஸ்டின்ல இருந்து எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. ஆனா லேர்ன் என்னன்னா, ஸோ ஓகே, அதாவது யாராவது எம்டி சிஇஓ கரண்ட் பர்சனாலிட்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டட் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்க 2024 எக்ஸாமோட எழுத போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப நீங்க கரண்ட் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது ரிலேட்டடா வந்து என்ன பர்சனாலிட்டி ரிலேட்டடா நீங்க படிக்கணும். அதுதான் வந்து இந்த கொஸ்டின் வந்து டேக் அவே, சரிங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இஃப் 9x6 வந்து 45, 7x4 வந்து 33, 6x4 வந்து 20னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 5x3ன்னு கேட்டிருக்காங்களே. இப்ப இதை நான் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இந்த 5x6 9x6 இருக்கு பாத்தீங்களா? இப்ப 9 இன்ட்டு 6 போட்டோம் அப்படின்னு பார்த்தா என்ன வரும்? 96 வந்து 54 வரும். ஸோ மேபி வந்து என்னன்னா இதை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிருக்கலாம். இந்த சைடு 4 வரும், இந்த சைடு 5 வரும் அப்படின்னு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம், சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் பார்ப்போம். ஸோ 7 இன்ட்டு 4 வரும். ஸோ 7 இன்ட்டு 4 போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 28 வரும். டெஃபினட்டா வரல, 82 வரும் அந்த மாதிரி. அப்படின்னா இது வரல. அப்ப இந்த பேட்டர்ன் வந்து தப்பு, சரிங்களா? அப்ப இதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இந்த எந்த பேட்டர்ன்ல இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னா, ஸோ அதாவது 9 இன்ட்டு 6 இஸ் ஈக்குவல் டு 45 இருக்குல்ல. இது எப்படி வந்துச்சுன்னா 9 ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, -6 ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. ஸோ 9 ஸ்கொயர் போட்டா என்ன வரும்னா 81 வரும்ல. ஸோ 6 ஸ்கொயர் வந்து 36 வரும். இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 45 வரும். ஸோ இதே பேட்டர்ன்ல வந்து என்ன 7 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 33 இருக்குல்ல. இதே பேட்டர்ன்ல போடுவோம். ஸோ 7 ஸ்கொயர் வரும், மைனஸ் வந்து 4 ஸ்கொயர் வரும், சரிங்களா? ஸோ 7 ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா 49 வரும். 4 ஸ்கொயர் வந்து 16 வரும். இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 33 வந்துருச்சு. அவ்வளவுதான், பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து போடலாம். 5 இன்ட்டு 3 இருக்கு, சரிங்களா? 5 இன்ட்டு 3 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும்? 5 ஸ்கொயர் போடும், மைனஸ் வந்து என்னன்னா 3 ஸ்கொயர் போடும். 5 ஸ்கொயர் வந்து 25, 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ 25ல இருந்து 9 போச்சு அப்படின்னா 16. இப்போ ஆன்சர் வந்து 16ன்னு வரும், சரிங்களா? ஸோ இதுதான் கரெக்டான இது. சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், தபாஸ் அவி அண்ட் ரிஷி வந்து என்ன ஷேர் த கேக். தபாஸ் ஹேட் வந்து 1/2 ஆஃப் இட், ரிஷி ஹேட் வந்து 1/3 ஆஃப் இட், அவி ஹேட் த வந்து ரெஸ்ட். ஸோ வாட் வாஸ் த அவியோட ஷேர் ஆஃப் த கேக் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா நமக்கு எவ்வளவு குவாண்டிட்டி அந்த கேக் இருக்குன்னு தெரியாது.
நான் அதனால ரேண்டம் நம்மளோட பாசிபிலிட்டி வந்து நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. அதாவது 100% வந்து என்ன எடுத்துக்கிறேன். நான் எத்தனை கிலோ வச்சுக்கிறேன், 100 கேஜின்னு வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா. நம்மளோட ரேண்டம் தான் எடுக்கிறது, 100 கேஜின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 100 கேஜி நான் பிரிச்சு கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் தபாஸ் வந்து என்ன ஹேட் 1/2 அப்படின்னா என்ன வரும், இந்த 100ல வந்து பாதி போயிடும் வரும். ஸோ 50% அது 50% தானே 1/2. அப்ப எவ்வளவு போயிடும், 50 கேஜி வந்து யாருக்கு போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபாஸுக்கு போயிடும். சரி, அடுத்தது பார்ப்போமே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரிஷி ஹேட் வந்து 1/3. இப்ப இந்த 100ல வந்து இந்த இடத்துல எழுதுனா, இந்த 100ல வந்து என்னன்னா 1/3 எப்படி பார்ப்பேன். ஸோ 1/3 பார்ப்போம்னா 100/3 போடுவோம்ல. நான் 100/3 போட்டேன்னா என்ன வரும் அப்படின்னா 100/33 வரும்ல. சாரி, ஆமா 33.33 வரும் சரிங்களா. அப்ப என்ன 1/3 அப்ப எவ்வளவுன்னா 33 வந்துன்னா 33 கேஜி வந்து யாருக்கு போயிடும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷிக்கு போயிடும். இந்த இடத்துல வந்து தப்பாசன் எழுதிக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா ரிஷின்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. நம்ம தேர்டு வந்து யாரு அப்படின்னா அவி. ஸோ இவருக்கு தான் எவ்வளவு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 50 கேஜி இங்க போயிடுச்சு, 33.33 கேஜி போயிடுச்சு. மிச்சம் எவ்வளவு கேஜி, இது எல்லாத்தையும் அதாவது இதை ரெண்டையும் கூட்டிட்டு இதை நான் கழிச்சுட்டா அதுதானே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அவி வாங்கியிருப்பாங்க. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வர்றதுக்கானது ஃபர்ஸ்ட் 30 பிளஸ் இந்த 33.33 இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டையும் கூட்டிக்கிறேன் சரிங்களா. இதை நான் கூட்டினா எவ்வளவு வரும், 83 வந்து 33 வரும். இப்ப இந்த 100ல வந்து என்னன்னா இந்த 83.33 கழிச்சிடறேன். ஏன்னா 83.33 இவங்க ரெண்டு பேரும் எடுத்தது, அது போக தான் மிச்சம் இருக்கதான் அவிக்கு வந்திருக்கும். இதை நான் கழிச்சுனா எவ்வளவு வருது, 16.67 அப்படின்னு வந்து வச்சுங்களா. இப்ப 16.67 தான் யாருக்கு போயிருக்குன்னா அவிக்கு போயிருக்கு. இந்த 16.67 நம்ம 100ல எத்தனாவது மடங்கா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ஆன்சரா இருக்கு. சரி, இப்ப நான் 3/5 எடுக்கணும்னு வச்சுக்கேன், மொத்த மடங்கு எவ்வளோ 100 இருக்கும். இதுல 3 மடங்கு எடுக்கணும்னு வச்சுக்கலாம். அதாவது 100 வந்து என்னன்னா 5 மடங்குன்னா அதுல 3 மடங்கு எவ்வளவு இருக்கும், கண்டிப்பா வந்து 60ன்னு வரும். அப்ப 60 வந்து வராது இந்த ஆன்சர் சரிங்களா. அதே மாதிரி செகண்ட் இது பாருங்க. இப்ப நான் 100 6 மடங்கா எடுத்துட்டு அதுல 2 மடங்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல எழுதுன பாருங்க 100 இருக்கு சரிங்களா. 100 நான் வந்து என்னன்னா 6 மடங்கா எழுதுறேன் அப்படின்னு பார்த்தா என்ன வரும், 100/6 போடும். போட்டோம்னா என்ன வரும், 100 இது பண்ணா 16 வந்து 66 வரும் சரிங்களா. இது அவர் 2 மடங்குன்னு சொல்றாங்க. அப்ப 16.66 வந்து 2 மடங்குனா கூட போயிடும். ஆனா நம்மளுக்கு தேவை 16.67 தான் வரணும். அப்போ ஒரு மடங்கு போகல, 6ல ஒரு மடங்கு அதுதான் என்ன இருக்கும் அப்படின்னா 16.67. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன மீன் பண்றேன்னா இந்த 100 கேஜில வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொத்த இதை வந்து என்னன்னா இந்த 100 கேஜி 6 மடங்கா எடுத்தோன்னா எனக்கு ஒரு மடங்கு 16.6 கேஜி வரும். அதுதான் வந்து என்னன்னா 1/6 இது. அப்ப ஆன்சர் வந்து 1/6 சரிங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் அக்சலரேஷன்ஸ் இஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் அக்சலரேஷன்ஸ் அப்படின்னு வந்தாவே வந்து என்னன்னா ஸ்பீட் ரிலேட்டடா வருது. நெகட்டிவ் அக்சலரேஷனா என்ன வரும், ஆல்ரெடி வந்து என்னன்னா ஸோ இங்க ஒரு வந்து என்னன்னா ஒரு வேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இந்த டைரக்ஷன்ல போகும்போது அதுக்கு நெகட்டிவ் அக்சலரேஷனா ஆப்போசிட்ல வந்து என்னன்னா மூவ் ஆச்சுன்னா அதுதான் வந்து என்னன்னா நெகட்டிவ் அக்சலரேஷன் சரிங்களா. சரி, அவன் என்ன கேட்டிருக்கான், இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது ஒரு கார் வந்து என்னன்னா இந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு பார்த்தா என்ன மீனிங், ஸோ டைரக்ஷன்ஸ் வந்துட்டாவே என்னன்னா வெலாசிட்டி வந்துடும் சரிங்களா. ஏன் ஸ்பீட சொல்றாங்க அது டைரக்ஷன்ல சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஈக்குவல் டு வந்து வெலாசிட்டி. அப்ப கண்டிப்பா என்ன சொல்றோம், நெகட்டிவ் அக்சலரேஷன் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் வந்து என்ன வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிடுறான் சரிங்களா. வெலாசிட்டி எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதா இது வந்து வெக்டர் குவாண்டிட்டி சரிங்களா. இது மட்டும் தெரிஞ்சுச்சு இன்கேஸ் நம்மளுக்கு வந்து என்னன்னா அப்கமிங் செஷன்ஸ் அது வந்து 2024 எக்ஸாம் எழுதும் போது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். Question number 7. Which of the following number will have a irrational square root? ஸோ irrational square root அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இங்க மென்ஷன் பண்ணியிருப்பதுனா √2 √3 போடும்போது நம்மளுக்கு என்ன வரும், முழு வேல்யூ வராது. அதுக்கு பதிலாக இந்த பாயிண்ட்ல வந்து போயிட்டே இருக்கும். அதுதான் இந்த irrational square root. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 49 அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு தெரியும் 7 அப்படின்னு, இது வந்து ஒரு முழு நம்பரா வந்துருச்சுல. இப்படி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அது ரேஷனல் ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவாங்க. வரல அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ல வச்சுன்னா அது irrational square root. சரி, இப்போ இந்த கொஸ்டினை 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷனுக்குமே நம்ம ட்ரை பண்ணணும் சரிங்களா. ரூட் ட்ரை பண்ணும் போது எதுக்கு, அதாவது 3 ஆப்ஷனுக்கு ரேஷனல் ஒரு முழு வேல்யூ வந்துடும். அந்த இந்த இதுக்கு வரலையோ அதுதான் நம்ம கரெக்டான ஆன்சரா எடுத்து பண்ணணும். சரி, இப்ப இந்த 4 நம்பருக்கும் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா நமக்கு டைம் ரொம்பவே எடுத்துரும். அப்ப என்ன ஷார்ட் கட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது அது மட்டும் இந்த இடத்துல பார்த்தலாம் சரிங்களா. ஸோ ஷார்ட் கட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில லாஜிக் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்போ லாஸ்ட் டிஜிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். லாஸ்ட் டிஜிட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க 1 இருக்கு, அதே மாதிரி 4 இருக்கு, அது எல்ஸ் வந்து என்னன்னா 6 இருக்கு, 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1 வந்துச்சுன்னா என்ன போடணும், 1 வரும், 6 வந்து 9 வரும். இப்போ 4 இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்னா 2 வரும், 8 வரும். 6 இருந்துச்சு அப்படின்னா 4 வரும், 6 வரும். ஸோ 9 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 3 வரும், 6 வந்து 7 வரும். சரி, என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்போ இந்த 4 ஆப்ஷன் என்ன இருக்குல்ல, ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். அதாவது 2000 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 401 அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு நான் வந்து ரூட் பார்க்கணும் சரிங்களா. இப்போ நான் எப்படி பார்க்கணும்னா
இந்த 4 டிஜிட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, ரெண்டு டிஜிட்டா வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. சரியா, ரெண்டு டிஜிட்டா டிவைட் பண்ணிட்டு இந்த 24 இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு டிஜிட்டா எடுத்தோம்னா 24 வரும். இந்த 24க்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நியர்பை இருக்கிற வந்துன்னா ஸ்கொயர் ரூட் இருக்கான்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது என்ன வரும், 4 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்னா 16ன்னு வரும். இதே நம்ம 5 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 25 வரும், தாண்டிடும். அப்ப என்ன பண்ணணும், தாண்டறது போகக்கூடாது, தாண்டறதுக்கு முன்னாடி, அதாவது 24க்கு நியர்பைல இருக்கிறத மட்டும் தான் பார்க்கணும், தாண்டறது பார்க்க கூடாது. அப்ப என்ன பண்ண, இதை எடுக்கக்கூடாது. ஸோ இதை தான் நம்ம எடுக்கணும். சரியா, இப்ப 4 ஸ்கொயர் வருதுல, அப்ப என்ன மீன்ஸ்னா இந்த 4 இருக்குது, 4ஆல தானே ஆச்சு, அப்ப அந்த 4 வந்து எழுதிக்கணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்னன்னா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த 4 தானே எடுத்தோம், 4ல இருந்து அடுத்த நம்பர் 4வதுக்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்ன 5 தானே, அப்ப அதை மல்டிப்ளை பண்ணுங்க. 4 என்ன வரும், 20 வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன 20 வந்ததுக்கு அப்புறம் இந்த யூனிட் டிஜிட் பாருங்க. ஸோ இந்த யூனிட் டிஜிட் என்ன இருக்கு, இங்க 1ன்னு இருக்குல்ல, இந்த 1ன்னு வரும்போது என்னன்னா இந்த லாஸ்ட் டிஜிட் பார்க்கணும். இதான் யூனிட் டிஜிட். இதுல அந்த 1ன்னு வந்தா என்ன வரும், எய்தர் 1 வரும் 9 வரும். ஸோ இப்ப நான் 1 போடணுமா 9 போடணும்னு டவுட் வரல. அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, இந்த வந்த இது வந்து 20 இருக்குல்ல, இதையும் இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருந்து 24 இருக்குல்ல, இதை ரெண்டு கம்பேர் பண்ணணும். இதுல சின்ன நம்பரா இருக்கு, இது வந்து பெரிய நம்பரா இருக்கு. 20 விட 24 பெரிய நம்பர்ல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, 24 பெரிய நம்பர் வந்துச்சுன்னா இங்க வந்து பெரிய நம்பர் தான் போடணும். அதாவது இந்த இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா, இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறது பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா, இங்க எழுதுறது என்னன்னா 9 தான் வந்து என்னன்னா பெரிய நம்பர். அப்ப இந்த இடத்துல பெரிய நம்பர் தான் போடணும். சரியா, அப்ப என்ன வரும்னா, இது 2401க்கான வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் 49. இது வந்து ஷார்ட்கட்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா நம்பரும் பார்ப்போம். 1024 இருக்குல்ல, ஸோ 1024க்கு வந்து என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதே மாதிரி ரெண்டு டிஜிட்டா வந்து பிரிச்சுக்குங்க. இப்ப வந்து என்ன அப்படின்னா 1024 ஃபர்ஸ்ட் பார்த்தா என்ன வரும், இந்த 3 ஸ்கொயர் தானே பார்ப்போம், ஏன்னா 3 ஸ்கொயர் வந்து 9. ஆனா 4 ஸ்கொயர் போட்டா 16. அப்ப 4 ஸ்கொயர் வந்து என்ன 16 வராது. ஆனா 3 ஸ்கொயர் வந்து 9, இதுதான் வரும். அப்ப நான் என்ன பண்ணுவோம், இங்க வந்து 3ன்னு வரும், ஏன்னா 3 ஸ்கொயர்ல தான் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த 3ல இருந்து அடுத்த நம்பர் 3 இன்ட்டு 4 வந்து என்ன வரும், முன்னாங்க 12 வரும். இப்ப பாருங்களேன், இங்க 10 இருக்கு, இங்க 12 இருக்கு. ஸோ இது பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், இந்த 12 பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா இப்ப இந்த யூனிட் டிஜிட் பார்க்கணும் 4. இந்த 4ல வந்து என்ன அப்படின்னா, இங்க பெரிய நம்பரா இருந்தா ஆன்சர் வந்து சின்ன நம்பர் வரணும். அப்ப என்ன வரும், இந்த யூனிட் டிஜிட் வந்து 4ஆ தானே இருக்கு. அப்ப 4 இருக்கும்போது இதுல என்ன வரும் ஆன்சர்னா 2 வரும், 6 8 வரும், லாஸ்ட் டிஜிட்டோட. சரிங்களா, அப்ப 2 போடணுமா 8 போடணுமா ஒரு டவுட் வரும்போது என்ன பார்க்கணும், இங்க 12 பார்க்கணும், இங்க 10 பார்க்கணும். இது பெருசா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இங்க சின்ன நம்பர் போகணும். அப்ப 2 வரும், 32 அப்படின்னு வரும். சரிங்களா, ஸோ இதே பேட்டர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் 4000 வந்து என்ன 96 பார்ப்போம். சரிங்களா, ஸோ அப்ப 4096க்கு ரூட் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ரெண்டு டிஜிட்டா வந்து என்ன பிரிச்சுக்கிறோம். இப்ப 40 இருக்குல்ல, 40க்கு வந்து என்ன வரும், 6 ஸ்கொயர் வரும். சரிங்களா, 6 ஸ்கொயர் பண்ணா 36, அது 7 ஸ்கொயர் பண்ணா 49 தாண்டி போயிடும். அப்ப இதுதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன வரும், இந்த இடத்துல வந்து 6ன்னு வரும். அப்ப 6க்கு அப்புறம் என்ன வரும், 6 இன்ட்டு 7 வரும். 6 36, 7 42ன்னு வரும். சரிங்களா, இப்ப இங்க 40 இருக்கு, இங்க 42 இருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல பெரிய நம்பரா இருந்தா சின்ன நம்பர் தான் வரும். ஆனா யூனிட் டிஜிட் 6 பார்க்கணும். 6க்கு என்ன வரும், 4ஆ வரும், 6 வரும். இங்க 42 இருக்கு, அப்ப சின்ன நம்பர் வரும், அப்ப 4 தான் வரும். அப்ப 64ன்னு வரும். சரிங்க, இப்ப என்ன மீனிங் சொல்றேன்னா, இந்த 2401 வந்து பண்ணோம்னா நம்ம முழு வந்து என்னன்னா ஸ்கொயர் ரூட் கிடைச்சிருச்சு 49. அதே மாதிரி வந்து இங்க 32 வந்துச்சு, இங்க 64 வந்துருச்சு. ஆனா இங்க 2048க்கு பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல மென்ஷன், இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ ரூட் ஆஃப் வந்து என்ன, 2048க்கு எழுதும் போது என்ன, இந்த இடத்துல ரெண்டு ரெண்டா பிரிப்போம். ஸோ 20க்கு வந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் வரும். ஸோ 4 ஸ்கொயர் வந்து என்னன்னா 16ன்னு வரும். அப்ப இந்த இடத்துல 4ன்னு வரும். ஆனா அதுக்கப்புறம் இங்க வந்து 8ன்னு இருக்குல்ல, நம்மளுக்கு இது போட்டலாம். 4 இன்ட்டு 5 போட்டு 4 5 20ன்னு வரும். அங்க 20 ஈக்குவலண்டா இருக்கு. ஆல்சோ சேம் டைம் நம்ம 8க்கான இது வந்து இதே இல்லை. சரிங்களா, லாஸ்ட் ஸ்டேஜ் 8 வரும்போது வந்து வராது. இது என்ன சொல்லலாம், இதுதான் வந்து இரேஷனல் நம்பர் வராது. 2048 நீங்க சும்மா கால்குலேட்டர் போட்டு பாருங்களேன், கண்டிப்பா நம்மளுக்கு வந்து என்னன்னா பாயிண்ட்ல தான் வந்து என்ன போகும். அதனால என்ன சொல்லலாம், இந்த 3 வந்து ரேஷனல் நம்பர், இந்த 2048 தான் இரேஷனல் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லி போட்டலாம். இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ் டெஃபினட்டா வந்து என்ன யூஸ் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து 2048. கொஸ்டின் நம்பர் 8. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சர்க்கிள் அபோ சார்ட் ஏபி, சார்ட்னா ஒன்றும் கிடையாது, இந்த சர்க்கிள்ல வந்து கட் ஆகுது பாத்தீங்கன்னா இதான் சார்ட். ஏபி எக்ஸ்டெண்ட் டு மீட் த டேஞ்சன். டேஞ்சன் மீன்ஸ் வந்து என்னன்னா வெட்டாம அந்த சர்க்கிள் வந்து தொழுது பாத்தீங்களா, ஸோ இதுதான் வந்து டேஞ்சன். டி அட் பி, இப்போ ஏபி வந்துன்னா 12 சென்டிமீட்டர். ஏபி என்ன சொல்லியிருக்காங்க, 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அண்ட் டிஇ வந்து என்ன 8 சென்டிமீட்டர். டிக்கு வந்து என்ன 8 சென்டிமீட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் வந்து என்ன பிடி கேட்குறாங்க. சரியா, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது என்னன்னா சார்ட் பிளஸ் வந்து என்ன டான்ஜென்ட் தியரம் அப்படின்னு ஒரு தியரம் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அந்த தியரம் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். அதாவது இடி ஸ்கொயர். ஸோ இந்த இருக்கு பாத்தீங்களா,
டேன்ஜென்டோட இதை வந்து ஸ்கொயர் பண்ணி இதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஏடி பிளஸ் பிடிக்கு வந்து ஈக்குவலா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஏடி பிளஸ் வந்து என்னன்னா பிடி. சரி, இப்போ இடி ஸ்கொயருக்கு வந்து நம்மளுக்கு வேல்யூ தெரியும் இடியோடது. அப்போ 8 வரும், 8 இன்ட்டு 8ன்னு வருமா, ரைட். இப்ப அந்த ஏடியை வந்து என்னன்னா என்ன சொல்றான்னா இந்த 12 பிளஸ் வந்து பிடின்னு போடலாம்ல. அதாவது ஏடி சீக்வல் டு இந்த 12 பிளஸ் வந்து என்னன்னா பிடின்னு போடலாம்ல. ஸோ அதுதானே கொடுத்துட்டாங்க, ஏபி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து என்னன்னா நான் ஏபி பிளஸ் பிடி, ஆனா ஏபியோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணி வந்து இது பண்றேன். இப்போ என்ன பண்றேன், ஏடிக்கு வந்து அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன். 12 பிளஸ் வந்து என்னன்னா பிடி, ஸோ பிளஸ் வந்து என்னன்னா பிடின்னு வரும், ரைட்டா. ஸோ இது இருக்கட்டும். இப்போ இங்க 64ன்னு வரும். ஸோ இந்த சைடு என்னன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணா 12 பிடின்னு வரும், பிளஸ் வந்து என்ன பிடி வந்து என்ன ஸ்கொயர்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஒரு சைடு வந்து கொண்டு வந்துடும், அதாவது பிடி ஸ்கொயர், ஸோ பிளஸ் வந்து என்ன 12 பிடி மைனஸ் வந்து என்ன 64 ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம்ல. இப்போ நான் என்ன பண்றேன், 64க்கு வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும், என்ன பண்ணா 64 வரும், மல்டிப்ளை பண்ணா 64 வரணும். நான் வந்து என்ன கழிச்சு அப்படின்னா 12 வரணும், சரிங்களா. அது பிளஸ் 12 வந்து வரணும். அதாவது 16 இன்ட்டு 4 போறேன்னு வச்சுக்கலாம். மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 64 வரும்ல. அதாவது 16ல இருந்து 4 கழிச்சுனா 12 வரும். அப்ப இது கரெக்ட் தான். அப்ப என்ன பண்ணலாம், பிடி பிளஸ் வந்து என்னன்னா 16ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்னா பிடி பிளஸ் வந்து என்ன -4 அப்படின்னு வரும். அப்ப என்ன வரும், பிடி சீக்வல் டு -16 வராது. ஸோ பிடி சீக்வல் டு 4, ஏன்னா மைனஸ்ல வேல்யூ வராதனால இது வந்து என்ன கரெக்ட், இதுதான் கரெக்ட். அப்ப ஆன்சர் வந்து என்ன பிடி சீக்வல் டு 4 வந்து என்னன்னா சென்டிமீட்டர் அப்படின்னு வரும், சரிங்களா. அப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த சார்ட் அண்ட் டேன்ஜென்ட் தியரம், இதை வச்சு வந்து என்னன்னா ஆன்சர் பண்ணலாம். ஸோ சப்போஸ் வந்து என்ன இந்த தியரம் தெரியலன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த தேர்தல வந்து வெயில வச்சுக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து என்னன்னா சில பேர் தான் வந்து வச்சுப்பாங்கனால நீங்க ஃபீல் வந்து என்னன்னா பண்ண தேவையில்லை இந்த இடத்துல, சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்துன்னா 9th கொஸ்டின்ஸ். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் ப்ராசஸ் வந்துன்னா ஆர் மெட்டல் ஆஃப் ஹை ரியாக்டிவிட்டி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த வந்து பியூரிஃபைடு மெட்டல் ஓரே. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து, சரிங்களா. ஸோ இதுனா என்சிஆர்டில இருந்து தான் வந்து அப்படியே டேரக்டா கேட்டேன்னா இந்த ஃப்ளோ சார்ட் வந்து என்சிஆர்டில தான் நான் எடுத்திருக்கேன். இல்ல என்ன சொல்றாங்க பாருங்களேன், அதாவது ஓரேல இருந்து வந்து என்னன்னா இப்போ ஒரு மோல்டன் ஓர் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதுல இருந்து நம்ம மெட்டல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு. இப்ப மெட்டல் ஆஃப் ஹை ரியாக்டிவிட்டி அப்படின்னா எலக்ட்ரோலைட் ரிடக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே இது மெட்டல் ஆஃப் மாடரேட் ரியாக்டிவிட்டி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சினேஷன்ஸ் ரோஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெட்டல் ஆஃப் ரோ ரியாக்டிவிட்டிக்கு வந்து ரோஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். இந்த கால்சினேஷன் ரோஸ்டிங்க்கும் ரோஸ்டிங் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம காற்றாத போல வந்து என்ன கீழே பாத்தீங்கன்னா தமிழே மென்ஷன் பண்ணிருக்கேன், காற்றலாத சூழலில் வருத்தல், காற்று சூழலில் வருத்தல் அப்படின்னு. அதாவது ஒண்ணும் கிடையாது, நம்ம பேர்ன் பண்றது வந்து என்னன்னா வித் ஆக்சிஜன் வித்தவுட் ஆக்சிஜன்ல பண்றது. அப்ப கரெக்டா என்ன சொல்லிடலாம்னா மெட்டல் ஆஃப் ஹை ரியாக்டிவிட்டிக்கு தேவையான ப்ராசஸ் வந்து எலக்ட்ரோலைசிஸ், கால்சினேஷன்ஸ் அண்ட் ரோஸ்டிங் வந்து இந்த இடத்துல வராது. நீங்க இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா. Question number 10. A ladder வந்து என்ன 13 meter long reaches a window which is வந்து என்ன 12 meter above the ground on the side of the street. Keeping its foot at the same point, the ladder வந்து என்ன பண்றாங்கன்னா turn to the other side of the street to reach the window வந்து 5 meter high. Then width of the street அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிக்கிறேன்னா கிரவுண்டு வந்து போட்டுருக்கேன், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கிரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க இருந்து என்னன்னா 12 மீட்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த விண்டோட சைஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நான் இது வந்து என்ன 12 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் 12 மீட்டர் விண்டோ சைஸ் இருக்கு, அதாவது கிரவுண்ட்ல இருந்து இங்க தூரத்துல வந்து என்னன்னா விண்டோ இருக்கு. இப்ப நான் என்ன ஏணியை வச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க போயிட்டு ஏதோ ப்ராப்ளம், சரிங்களா. அதனால ஏணியை வச்சு இது பண்றேன். இப்ப இதுக்கான இது எவ்வளவு சொல்லிட்டாங்க, இது 13 மீட்டர்னு சொல்லிட்டாங்க அந்த ஏணியோட சைஸ், சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா கீப்பிங் இட் ஃபுட் வந்து அட் த சேம் டைம். ஸோ சேம் பாயிண்ட், இதே பாயிண்ட்ல தான் இருக்கு. நான் என்ன பண்ண இந்த லேடர் வந்து டர்ன் பண்றேன் இந்த சைடு தானே டர்ன் பண்ணிருப்பேன். அதர் சைட் ஆஃப் த ஸ்ட்ரீட் டு ரீச் த விண்டோ வந்து 5 மீட்டர் ஹை. ஸோ 5 மீட்டர்னா கண்டிப்பா இதுதானே இவ்வளவு தூரத்துல வந்துட்டு வந்திருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா இது வந்து 5 மீட்டர் ஹைல வந்து கிரவுண்ட் வந்து இதுதான். 5 மீட்டர் ஹை, நான் 5 மீட்டர்னு எழுதிக்கிறேன். இப்ப இந்த ஏணியை அதே பாயிண்ட்ல வந்து இந்த சைடு திருப்புறேன். ஸோ இது கண்டிப்பா வந்து என்னன்னா அந்த இது சேஞ்ச் ஆகாது. 13 மீட்டர் வந்து கண்டிப்பா அப்படிதான் இருக்க போகுது, சரிங்களா. இப்ப என்ன கேட்டிருக்கான் வித் ஆஃப் த ஸ்ட்ரீட். வித் ஆஃப் த ஸ்ட்ரீட்னா என்ன, இந்த கிரவுண்ட் இந்த இது இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதாவது இந்த டைரக்ஷனோட அகலம் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும். சரி, இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு இது நம்பர் போட்டுறேன். ஸோ ஏன்னு போட்டுறேன், இது வந்து பின்னு போட்டுக்கிறேன், சி போட்டுக்கிறேன், டி போட்டுக்கிறேன், அதே மாதிரி இந்த இ போட்டுக்கிறேன், சரிங்களா. இது கரெக்டா வந்து ஈஸியா இப்போ என்ன தெரியும், ஏபி தெரியும், அதே மாதிரி வந்து ஏசி தெரியும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சிபி தான் கேட்டிருக்காங்க. இப்போ எதை யூஸ் பண்ணலாம், பிதகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணிடலாம். இது வேணும் அப்படின்னா இது ரெண்டு தெரியும், இது வேணும் அப்படின்னா அதே மாதிரி இதுல இதுவும் தெரியும் இதுவும் தெரியும், இது வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் வந்து பிதகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். சரி, இப்போ ஸோ பிதாகரஸ் தேற்றத்தை வந்து தெரியுங்களா, பிதாகரஸ், ஓகேவா. ஸோ இந்த தேற்றத்தை வந்து யூஸ் பண்ண போறோம். இதுல நம்ம என்ன தேவை, இந்த ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ஏபிசி வந்து பார்க்கலாம், சரிங்களா. ட்ரையாங்கிள் வந்து என்னன்னா ஏபிசி,
நம்மளுக்கு என்ன தெரியணும், இந்த சிபி தான் தரணும். அப்ப சிபி ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்க என்ன இருக்கு, 13 ஸ்கொயர் இருக்கு. 13 ஸ்கொயர் மைனஸ் வந்து 12 ஸ்கொயர் அப்படின்னு தானே வரும். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 13 ஸ்கொயருக்கு வந்து என்னன்னா இது வரும் 169 வரும். 12 ஸ்கொயர் 144 வரும். ஸோ இதை கழிச்சோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு 25 வரும். சரிங்களா? அப்ப இங்க வந்து சிபி தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், இந்த 25 வந்து ரூட் எடுப்பேன். ஸோ 25 ரூட் எடுத்தோம்னா 5ன்னு வந்து நிற்கும். சரிங்களா? அதே மாதிரி ட்ரையாங்கிள் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் இருக்கு பார்த்தீங்கன்னா, CDE இருக்கு பார்த்தீங்களா? ஸோ CDE இந்த ட்ரையாங்கிளுக்கு பார்க்கும்போது வந்து என்னன்னா நம்மளுக்கு என்னன்னா சிடி தான் வந்து என்னன்னா தேவை. ஸோ சிடி ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த இதுல பார்ப்போம். அதாவது இந்த இதுல வந்து என்னன்னா இங்க இருக்கு. ஸோ இந்த வேல்யூ வந்து 5 ஸ்கொயர், இங்க வந்து 13 ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல வரும் 13 ஸ்கொயர் மைனஸ் வந்து என்னன்னா 5 ஸ்கொயர் வரும். ஏன்னா நம்ம பிதாகரஸ் செய்யறபடி வந்து இது வந்து இந்த ரெண்டு ஆட் பண்ணும். ஸோ இது வேணும் அப்படின்னு பார்த்தா இங்க வந்து மைனஸ் ஆயிடும். சரிங்களா? ஸோ அதான் சொல்றேன். 13 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா என்ன வரும், 169 தான் வரப்போகுது. 5 ஸ்கொயர் வந்து என்னன்னா 25 வரும். ஸோ இப்போ 169ல 25 கழிச்சுன்னா என்ன வரும், 144ன்னு வருமா. ஸோ இந்த ரூட் அதாவது சிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 இருக்கு. இப்போ சிடி வேணும்னா என்ன பண்ணும், ரூட் ஆஃப் வந்து என்ன 144 அப்படின்னு போடுவேன். ஸோ இதுக்கு ரூட் போத்தோம்னா என்ன வரும், 12 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன கிடைக்கணும்னா பி அண்ட் டி. ஸோ இதுதான் வந்து என்னன்னா பிடிக்கான வந்து அகலம் எவ்வளோன்னு வேணும். ஸோ பிடி எப்படி போகலாம், பிசி பிளஸ் வந்து சிடின்னு போகலாம். ஸோ பிசிக்கான வேல்யூ வந்து என்னன்னா 5 இருக்கு, இங்க சிடிக்கான வேல்யூ வந்து 12 இருக்கு. அப்ப என்ன வரும், 17 அப்படின்னு வரும். ஸோ 17 மீட்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தா இதோட அகலம் அப்படின்னு சொல்லுங்க. ஆன்சர் வந்து என்ன 17 மீட்டர். இது வந்து என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியதும், இதை கொடுத்ததை அப்படியே எழுதிட்டு பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஆன்சர் வந்து போட்டுடலாம். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 11 பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் வந்து என்ன சாப்ரோட்ரோப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாப்ரோட்ரோப் அப்படின்னா சாப்ரோபைட் அப்படின்னு படிச்சிருக்கோம். சரிங்களா? சாப்ரோபைட்னா ஒன்றும் கிடையாது. இதுக்கான நியூட்ரியன்ஸ் வந்து என்ன, நம்ம டெட் மேட்டர்ல இருந்து என்ன எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ டெட் மேட்டர்ல இருந்து நியூட்ரியன் எடுத்து அதுல இருந்து வாழக்கூடியதான் வந்து சாப்ரோபைட் சொல்லுவாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து மஷ்ரூம். சரிங்களா? ஆல்கே, மேன், பீஜியன் இதெல்லாம் எல்லாமே வராது. மஷ்ரூம் தான் என்ன பண்ணா டெட் மேட்டர். நம்மளே நிறைய மஷ்ரூம் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்பயே வந்துட்டு இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். Question number வந்து 12 பார்க்கலாம். The increase in price of which of these product will have a ripple effect in increasing the price of many product, thereby resulting in inflations அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ப்ராடக்டோட வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது மல்டிபிள் ப்ராடக்டை வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி விடும். அதனால ஓவரால் வந்து எக்கானமில இன்ஃபிளேஷன்ஸ் வந்துடும். இன்ஃபிளேஷன் மீன்ஸ் வந்துன்னா ரைஸ் ஆஃப் வந்து பிரைஸ். சரிங்களா? ஸோ ரைஸ் ஆஃப் பிரைஸ் தான் வந்து இன்ஃபிளேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்ப எதுக்கு வந்து கரெக்டா ஆன்சர் வரும்னா ஆட்டோமொபைல், ஸ்மார்ட் போன், மெடிசின்ஸ், பெட்ரோலியம். ஏன் பெட்ரோலியம் வருது அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? பெட்ரோலியத்துக்கான கரெக்டான ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல வந்து என்னன்னா நம்மளே வந்து பைக் வச்சிருப்போம். பெட்ரோல் வந்து என்னன்னா போறோம்னு வச்சுக்கோங்க, பெட்ரோல விலை ஏறுதுன்னா அதே சேம் டைம் வந்து நிறைய வந்து குட்ஸ் இருக்குல்ல. ஸோ நிறைய ரோட் டிரான்ஸ்போர்ட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்ஸை வந்து இங்க இருந்து அடுத்தது கொண்டு போவாங்க. அதே மாதிரி வந்து என்ன கார்கோ டிராவல்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதுல எல்லாத்துமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க பெட்ரோல் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த டிராவல்ஸுக்குமே வந்து பெட்ரோலோட விலை அதிகமாகும் போது என்ன ஆகும், இந்த அதாவது இந்த டிராவல் பண்ணி போகும்போது அங்கேயுமே அவங்களோட பிரைஸோட விலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீ ஆனியன் இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேரளா இல்ல கர்நாடகாக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிராவல் பண்ணி நீங்க கொண்டு போறீங்கன்னா அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, நீங்க எவ்வளவு தூரம் போறீங்களோ அதுக்கேற்றப்பல பிரைஸ் வந்து என்னன்னா அந்த விலையை இன்க்ரீஸ் பண்ணுவீங்கல்ல. அப்ப ஆனியனோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து என்ன பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஹோல் ப்ராடக்ட் அண்ட் ஆல்சோ வந்து மெனி இதுல வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணி விடுறோம். ஓவரால் வந்து இன்ஃபிளேஷன் வந்து எக்கனாமிக் வந்து அதனால பெட்ரோலியம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வந்து ரிப்பிள் எஃபெக்ட் கொண்ட இது. அதனால பெட்ரோலியமோட பிரைஸ் வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போக விட மாட்டாங்க. அப்படி போச்சு அப்படின்னு பார்த்தா இன்ஃபிளேஷனோடது வந்து ரொம்ப ஹையா போயிடும், நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கான்செப்ட் நம்ம வந்து என்னன்னா எக்கானமியோட ஸ்டாட்டிக் பார்ட்ல படிச்சிருந்தோம்னா ஈஸியா போடுறோம். ஆன்சர் வந்து பெட்ரோலியம். இந்த கொஸ்டின் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய பேர் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடும். இதுல நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே வந்து கட் ஆஃப் கீழே போயிடும். சரி, அதனாலதான். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 13. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இமேஜ் கொடுத்துட்டாங்க. சரி, இது வந்து என்னன்னா அங்க இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ இமேஜ் கொடுத்துட்டாங்க. இமேஜ்ல வந்து என்னன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த ரொட்டேட்டட் வந்து வெர்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து இமேஜ். இந்த ஆப்ஷன்ல எது வந்து ரொட்டேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து கொடுத்த இமேஜ். இதுல நான் ரொட்டேட் பண்ணி எனக்கு வந்து எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு டெஃபினட்டா சொல்லிடலாம், இந்த பியும் சியும் வந்து வராது. இங்க பாருங்களேன், எல்லாம் கொச்ச மச்சான் இருக்கு. கண்டிப்பா இங்க கொச்ச மச்சான் இல்ல. இந்த 2 இடம் மட்டும் தானே வந்து கிராஸ் போட்டிருக்கு. ஆனா இங்க 4 இடத்துலயும் கிராஸ் போட்டிருக்கனால வந்து இந்த 2 வராது. இப்ப ஏயா ஆர் வந்து டியா இதுக்குள்ளதான் நமக்கு டவுட் வரப்போகுது. சரி, இப்ப ஏன் ஏ வராது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்க என்னதான் இதை வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து ரொட்டேட்டோட வெர்ஷன் சொல்ல, நீங்க ரைட்ல ரொட்டேட் பண்ண சொல்றோம்னா லெஃப்ட்ல ரொட்டேட் பண்ண சொல்றோம்னா தெரியல. ஆனா நீங்க எந்த சைடு ரொட்டேட் பண்ணாலும் இது வராது. ஏன்னா இங்க பாருங்களேன், ஸோ இந்த கிராஸ் இருக்கு, கிராஸுக்கு அப்புறம் நடுவுல வந்து என்னன்னா இந்த ஒரு இது வந்து போய் முட்டுது பாருங்களேன். அது இந்த கிராஸ் தான் இது வந்து உள்ள வந்து முட்டுது. இங்க பாருங்களேன்,
இந்த இடத்துல உள்ள வந்து முட்டவே இல்லை. ஸோ அதனால என்ன சொல்லிடலாம், இந்த ஏயும் வந்து வராதுன்னு எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த டி தான் வந்து வரும். சரிங்களா? அப்ப கரெக்டா இது வந்து முட்டுது, இந்த இடத்துல வந்து அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்த வந்து என்னன்னா இது 3ன்னு வச்சுக்கோங்க, இது 4 வச்சிருக்கேன். இது எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 வரும், இந்த இடத்துல 4 வரும், இந்த இடத்துல வந்து என்னன்னா 3 வரும், இந்த இடத்துல 1 வரும். ஸோ இது அப்படியே வந்து இந்த சைடு வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் வந்து என்னன்னா ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆன்சர் டைரக்டா சொல்லிடலாம். ஆன்சர் வந்து 4. இதுதான் வந்து கரெக்டான ரொட்டேட்டட் வெர்ஷன். அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 14th கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு. ஸோ லாஜிக்கலா கன்க்ளூட் ஆகும் பார்க்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல த பாப்புலேஷன் இன் மெட்ரோ சிட்டி இஸ் இன்க்ரீசிங் ட்ரெமெண்டஸ்லி which lead to the shortage of living space and a drop in living condition of the people அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம மெட்ரோ சிட்டி சென்னை மாதிரி சிட்டியில என்னன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது வந்து அங்க பீப்புளோட லிவிங் கண்டிஷன்ஸ் வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்லம் இந்த மாதிரிலாம் வரல. ஸோ அதுதான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கன்க்ளூஷன்ல அதாவது கவர்மெண்ட் ஷுட் ரீபிளான் சிட்டி டெவலப்மெண்ட் கண்டிப்பா தேவை. அதனாலதான் நமக்கு தெரியும் சிட்டி, அதாவது ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு ஒரு மிஷனே வந்து என்ன கொண்டு வந்ததுக்கான காரணம். ஸோ ஸ்மார்ட் சிட்டி வந்து என்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி வந்து நிறைய இதாகுதுல அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக அவங்க லிவிங் கண்டிஷன் குறையக்கூடாது. அந்த ஆல்சோ பீப்புள் வந்து என்ன அப்படின்னா எல்லா விதமான வந்து பெனிஃபிட்டும் கிடைக்கணும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது ஸ்மார்ட் சிட்டிஸ். அது வந்து கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க கன்க்ளூஷன். செகண்ட் கன்க்ளூஷன் பண்ண கவர்மெண்ட் ஷுட் டெமாலிஷ் வந்து என்ன இல்லீகல் பில்டிங் அண்ட் பில்டு வந்து காட்டேஜ் ஃபார் த பீப்புள். யோசிச்சு பாருங்களேன், காட்டேஜ் வந்து பீப்புளுக்கு கவர்மெண்ட் பில்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ அதே ஈவன் டெமாலிஷ் பண்றதுனால வந்து என்னன்னா இவங்களோட லிவிங் கண்டிஷன்ஸ் போகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. எனி டைரக்ட் கனெக்ஷன் சொல்ல முடியுமா? இன்டெரக்டா எடுத்துக்கலாம். இல்லீகல் பில்டிங்ல வந்து டெமாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இது இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்து இந்த காமன் பீப்புளுக்கு வந்து பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. பட் இதெல்லாம் இன்டைரக்ட் வே. அவன் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் டைரக்டா நம்மளால வந்து லாஜிக்கலா கன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் லாஜிக்கா வந்துடும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து ரீபிளான் பண்ணான்னா கண்டிப்பா அவங்களுக்கு லிவிங் கண்டிஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஆர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ சிட்டியோட பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த மெட்ரோ சிட்டியோட பாப்புலேஷன் நம்மளால வந்து என்ன பில்டிங்கை டெமாலிஷ் பண்றதுனால மட்டும் பண்ண முடியாது. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வரும். அதனால ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்லி ஒன் கன்க்ளூஷன் மட்டும் தான் வந்து ஃபாலோ ஆகும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 15. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லாஸ்ட் எலிமெண்ட் இன் நியூலாண்ட் வந்து லா ஆஃப் ஆக்டிவேட் கிளாசிபிகேஷன்ஸ். இது எதுல இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா கெமிஸ்ட்ரியில இருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க, அதுவும் பர்டிகுலரா வந்து பீரியாடிக் டேபிள்ஸ் எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஆர்ஆர்பி ஏஎல்பில வந்து என்னன்னா சயின்ஸுக்கு தனியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம இதுல வந்து சிலபஸ் ஓரியன்டா தான் கொஸ்டினுமே கேட்டிருக்கனால நீங்க சிலபஸ் ஓரியன்டா படிச்சுக்க வேண்டியது. சயின்ஸ்ல மோஸ்ட் வந்து என்னன்னா அதிகமான வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த எக்ஸாம் பொறுத்தளவு. பீரியாடிக் டேபிள்ல நிறைய வந்து தனிமை வரிசை அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து என்னன்னா டோபரினோட வந்து மும்மை விதி இருக்கும். நியூலாண்ட் இவரோட தான் வந்து என்ன விதின்னு சொல்லுவாங்க, லா ஆஃப் வந்து ஆக்டிவேட் கிளாசிபிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து மேண்டலியோட இதுதான் வந்து இப்ப நம்ம எடுத்துக்கிட்டது. சரியா? அதே மாதிரி வந்து ஹென்ரி வந்து மோஸ்லியோட இதையும் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டாட்டிக்ல வந்து நீங்க படிச்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்ப லா ஆஃப் ஆக்டிவ் வேவ்ல வந்து என்ன கேட்டிருக்கேன்னா எது லாஸ்ட் எலிமெண்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் சொல்லியிருப்பாரு. அதாவது 8 எலிமெண்ட் வந்து வைக்குங்க. இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் ஒரு வந்து சிமிலர் வந்து ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னா இருக்கணும். அதை வச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பீரியாடிக் டேபிள் வந்து அசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் லேட்டர் வந்து நிறைய இடத்துல வந்து என்ன அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது லா ஆஃப் ஆக்டிவேனா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்து என்னன்னா நீங்க அடுக்கி வைங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருங்களா? இதுதான் லா ஆஃப் ஆக்டிவே. இதுல லாஸ்ட் எலிமெண்ட் அது கேட்டுருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தோரியம். இங்க பாருங்க. ஸோ டிஹெச் அப்படின்னு இருக்குல்ல, தோரியம் தான் லாஸ்ட் எலிமெண்ட்ல இருக்கு. இதுதான் ஆன்சர் போட்டலாம். சரி, ரேடியம், அயான், அதே மாதிரி ஒரு ரோடியம் இதெல்லாம் வந்து வராது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து டஃப் தான். ஏன்னா நீங்க லாஸ்ட் எலிமெண்ட் தெரியணும். அதுக்கு முன்னாடி வந்து நியூலாண்டோட வந்து லா ஆஃப் ஆக்டிவ் கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சதா மட்டும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து ஒன் ஆஃப் தான் வந்து டஃபஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா ஜஸ்ட் மைண்ட்ல யோசிக்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. சரிங்களா? Question number 16. If the difference between mode and median வந்து 2னா the difference between the median and mean. இப்ப மோட், மீடியன், மீன் இது மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். மீன்னா ஒன்றும் கிடையாது, ஆவரேஜ் சொல்லுவோம். எல்லாத்தையும் கூட்டி டிவைட் பை எத்தனை கேட்டிருக்காங்களோ அதை வச்சு போட்டோம்னா அதுதான் மீன். ஸோ மீடியன் அப்படின்னு கேட்டா மிடில் நம்பர் பார்க்கணும். இப்போ 5 நம்பர் கொடுத்தாங்கன்னா அதுல நடுவில் எடுத்துக்கலாம். 6 நம்பர் கொடுத்தனா சேம் நம்பர் அதான் தான் இருக்கும். இல்லை வேற நம்பர் இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பரையும் கூட்டிட்டு டிவைட் பை வந்து 2 போட்டோம்னா ஆன்சர் பண்ணலாம். மோட் மீன்ஸ் வந்து மோஸ்ட், அதாவது ஒரு இதுல ஒரு எத்தனை அதாவது ஒரு நம்பர் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதோ அதுதான் வந்து என்ன மூடு. சரிங்களா? இந்த மூணு வந்து இம்பார்ட்டன்ட் அவத்துல வச்சுக்கோங்க. இப்ப இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னா இதுக்கு வந்து அதாவது மோட், மீன், மீடியன் மூணுக்குமே வந்து ஒரு ரிலேஷன் இருக்கு. ஸோ அந்த ரிலேஷனை வச்சுதான் நம்மளால வந்து என்ன சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அது என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட் இஸ் ஈக்குவல் டு
3 கிராஸ் வந்து என்ன மீடியன் சொல்லுவாங்க சரிங்களா. 3 கிராஸ் மீடியன் மைனஸ் வந்து என்ன 2 கிராஸ் வந்து என்ன மீன். ஸோ இந்த இது வந்து ஒரு ஃபார்முலா ஞாபகத்துல வச்சுக்கேன். சரி இப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்தது எழுதலாம். மோடு இருக்கு, மோடு மைனஸ் மீடியன் சொல்லியிருக்காங்கல்ல, என்ன சொல்லியிருக்காங்க ஈக்குவல் டு 12ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் மோடு தான் வேணும்னா என்ன பண்ணுவேன், ஸோ மோடு மட்டும் தான் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா அப்ப 2 பிளஸ் வந்து என்ன மீடியன் அப்படின்னு எடுத்துக்கிறோம்ல. ஸோ 2 பிளஸ் வந்து என்ன மீடியன், அப்படியே இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ற மோடுல, அதாவது 2 பிளஸ் வந்து என்னன்னா மீடியன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவலன்ட் என்ன இருக்குன்னா அப்படியே தான் இருக்கு. 3 கிராஸ் வந்து என்னன்னா ஸோ 3 மீடியன் மைனஸ் வந்து என்னன்னா 2 வந்து என்னன்னா மீன் அப்படின்னு வரும் சரிங்களா. இப்ப என்ன பண்றேன்னா இந்த மீடியன் இந்த சைடு போச்சுன்னா என்ன வரும் 2 மீடியன், ஏன்னா இங்க 3 மீடியன் இருக்கு, இங்க வந்து மைனஸா போகும். அப்ப 2 வந்து என்ன மீடியன் ஒரு சைடு எடுத்துக்கிறேன் சரிங்களா. 2 மீடியன். இப்ப என்ன ஆகும்னா இந்த மீன் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த மீன் வந்து என்ன இருந்துச்சுன்னா இந்த சைடு வந்துடும், இந்த சைடுக்குள்ள வந்துடும். அது 2 மீன் சீக்வல் டு என்ன இருக்கும் 2 இருக்கு சரியா. அதாவது என்ன பண்றேன் அந்த மீடியனை மட்டும் இந்த சைடு கொண்டு போய்க்கிட்டோம்னா இந்த மாதிரி வரும். இப்ப என்ன ஆகும் எல்லாத்துலயும் போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அப்ப மீடியன் மைனஸ் வந்து என்னன்னா மீ ஈக்குவல் டு ஒன்னு வரும். அதுதான் கேட்டேன் டிஃபரன்ஸ் பிட்வீன் மீடியன் மைனஸ் மீன்ஸ் ஈக்குவல் டு 1 சரிங்களா. தெரிஞ்சுக்க வேண்டியது ரிலேஷன்ஸ்க்கான ஃபார்முலா தெரிஞ்சு அதை வச்சு வந்து என்னன்னா ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க 17வது, when the number of resistor are connected in series in a circuit the value of the current கேட்டிருக்காங்க. அதாவது என்ன மீன்ஸ் இப்ப ரெசிஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ ரெசிஸ்டரை வந்து என்னன்னா நம்ம சீரியஸ்ல வந்து என்னன்னா கனெக்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சர் அதாவது கரண்ட் வந்து என்னன்னு தெரியும். இப்ப இது R1 வரும், இது R2 வரும், இது வந்து என்னன்னா R3 சரிங்களா. அப்ப சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா ஒன்னாகாது. இந்த சேம் இந்த ஈச் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா இந்த ஈச் ரெசிஸ்டன்ஸ்க்கான பவர் கரண்ட் வேல்யூ வந்து சேமா தான் இருக்கும் சரிங்களா. the number of resistor connected in the series patternல இருந்து போகும்போது வேல்யூ ஆஃப் கரண்ட் ரிமைன் த சேம். அதாவது வந்து இந்த R1க்கான எவ்வளவு கரண்ட் இருக்கும் சேம் லெவல் ஆஃப் வந்து என்னன்னா இந்த வோல்டேஜ் பொட்டன்ஷியல் தான் என்ன இருக்குன்னா R2க்கு இருக்கும் R3 இருக்கும். அதனால கரண்ட் வந்து ஈக்குவலண்டா இருக்கும் ஃபார் R1 R2 R3 ரிமைன் த சேம். இதே இது பேரல்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன கனெக்ட் பண்றாங்க அப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து நம்மளுக்கான வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். R1 வரும், R2 வரும், R3 வரும், நம்மளுக்கு V ஈக்குவல் டு வந்து என்னன்னா IRன்னு வரும் சரிங்களா. இப்ப I தான் வந்து கேட்டிருக்கேன். I டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், V பை வந்து என்னன்னா Rன்னு வரும். இந்த R1 R2 R3 ஸோ ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா வந்து என்ன கண்டுபிடிச்சு பண்ண வேண்டிய விஷயம். இதுலயும் R டோட்டல் அப்படின்னு வரும். இதுக்கான ஃபார்முலா வேற மாதிரி. ஆனா நீங்க சீரியஸ்ல மட்டும் பாத்துக்கங்க, சேமான கரண்ட் தான் வந்து வரும். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 18, இந்த மார்னிங் வந்து என்ன எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் வாக்கிங் டுவர்ட் ஈச் அதர் இன் எ பார்க். when they meet each other ஒய்யோட ஷேடோ ஃபால்ஸ் ஸ்ட்ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் வந்து எக்ஸ். ஸோ இன் விச் டைரக்ஷன் வாஸ் வந்து என்ன எக்ஸ் ஃபேசிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரியும்னா சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் சரிங்களா. மார்னிங் ஏன்னா மார்னிங் தான் அவன் கொடுத்துட்டான். அப்ப என்ன பண்ணிடும் ஃபர்ஸ்ட் அதை எழுதிடும் சரிங்களா. இது வந்து என்னன்னா சன் சன் வந்து என்ன ரைசஸ் இந்த வந்து என்னன்னா ஈஸ்ட்ல தான் வரும் சரிங்களா. டைரக்ஷன்ஸ் வந்து போட்டலாம். ஸோ நார்த் வரும், சவுத் வரும், இது ஈஸ்ட் வரும், இது வந்து வெஸ்ட் வரும் சரிங்களா. இந்த இடத்துல தான் வந்து என்ன இதாகுது எக்ஸ் ஒய் வந்து வாக்கிங் டுவர்ட் ஈச் அதர் இந்த பார்க். when they meet each other ஒய்யோட ஷேடோ வந்து ஃபால். அப்ப ஒய்யோட ஷேடோனா ஸோ ஒய் வந்து இதுதான் இருக்கான்னு வச்சுக்கலாம், இதுதான் ஒய். இந்த ஒய் வந்து இவன் இது வந்து மூஞ்சி இந்த சைடு இருந்தாதான் ஷேடோ வந்து இந்த சைடு வரும் சரிங்களா. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா முதுகோ உன்னோட ஷேடோ வந்து இந்த சைடு விடணும் அப்படின்னா இவன் இந்த சைடு தான் இருக்கும் சரிங்களா. அதாவது என்ன சொல்றான் ஈஸ்ட்ல தான் வந்து என்னன்னா இவன் வந்து என்னன்னா நிக்கணும் சரிங்களா. ஈஸ்ட்ல நின்றாதான் சன்னோட டைரக்ஷன்ல பட்டு இவனோட ஷேடோ வந்து என்னன்னா இந்த சைடு விழுகும் சரிங்களா. ஷேடோ வந்து என்னன்னா இந்த இடத்துல விழுகுது. சரி ஒய்யோட ஷேடோ ஃபால் ஸ்ட்ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எக்ஸ். அப்ப இன் ஃப்ரண்ட் ஆஃப் எக்ஸ்னா கண்டிப்பா எக்ஸ் இந்த இடத்துல தான் இவன் இதுலதான் வந்து இவனோட ஷேடோஸ் வந்து விழுதுனா அப்ப கண்டிப்பா எக்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் எக்ஸ்ல ஒய்யோட ஷேடோஸ் இந்த இடத்துல ஒய்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. ஸோ ஒய்யோட ஷேடோஸ் வந்து விழுது. இன் விச் டைரக்ஷன் எக்ஸ் ஃபேசிங். நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒய்க்கு வந்து எக்ஸ் எந்த இடத்துல இருப்பானா வெஸ்ட்ல தான் இருப்பான் சரிங்களா. வெஸ்ட்ல தான் இருப்பான். ஆனா என்ன டைரக்ஷன்ல வந்து இவன் ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எதை நோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்கான் ஈஸ்ட நோக்கி தானே ஃபேஸ் பண்ணிருக்கான். அவன் இருக்கிறது வேணா வெஸ்ட்ல இருக்கலாம், ஆனா அவன் பாக்குற ஃபேஸ் டைரக்ஷன்ஸ் வந்து என்ன இருக்கும்னா ஈஸ்ட நோக்கி இருக்கும். அவன் கேட்டிருக்கிறது வந்து அவன் லொக்கேட் பண்ண இடத்த கேட்கறான். அவன் கேட்டிருக்கிறது என்ன டைரக்ஷன்ல இவன் ஃபேஸ் பண்ணுவான்னு தான் கேட்டிருக்கான். அதனால ஆன்சர் வந்து ஈஸ்ட் வரும். சரி இது நான் தப்பு பண்ணேன், அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. நான் என்ன பண்ணா ஆன்சர் வந்து வெஸ்ட்னு போட்டேன். அவன் இருக்கிறது வேணா வந்து ஒய்க்கு வெஸ்ட்ல வந்து என்ன எக்ஸ் இருக்கலாம், ஆனா அவன் பாக்குற பார்வை வந்து அவனோட ஃபேஸ் வந்து என்ன சொல்லி இருக்குன்னா ஈஸ்ட நோக்கி இருக்கு சரிங்களா. அப்படி இருந்தாதான் வந்து என்னன்னா இவன் எதை நோக்கி வருவான், ஒய் வந்து இந்த நோக்கி வருவான். ஸோ ஒய் இந்த நோக்கி ஓடியாந்த போது இவன் ஃபேஸ் வந்து இந்த சைட்ல இருக்கும்ல,
அப்ப அவனோட என்ன பண்ணா இந்த முதுகு பட்டு, அதாவது சன் டைரக்ஷன் வந்து அந்த சன் வந்து முதுகுல பட்டு இந்த இது வந்து ஷேடோ வந்து இந்த இடத்துல விழுவும். அப்ப எக்ஸ் இங்க பண்ணும்போது வந்து இந்த இடத்துல புரியும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, எக்ஸ் இருக்கிற லொகேஷன் வெஸ்டா இருந்தாலும் அவன் பாக்குற டைரக்ஷன் ஃபேஸ் பண்றது ஈஸ்ட் நோக்கி பார்த்திருக்கான்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஆன்சர் ஈஸ்ட். கொஸ்டின் நம்பர் வந்து 19. நேம் த மெட்டல் தட் கேன் ஈஸிலி வந்து கட் வித் நைஃப். ஸோ இது வந்து எலிமினேட் பண்ணி வந்து ஆன்சர் பண்ணலாம். நம்மளுக்கு தெரியும் காப்பர் வயர். நம்ம காப்பர் வயர் எங்க பார்த்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றவங்க எல்லாமே வந்து என்ன காப்பர் வயர் தான் வச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நைஃபை வச்ச காப்பர் வயர் வந்து வறுக்கவே முடியாது. நம்ம நிறைய வாட்டி ட்ரை பண்ணி வீட்லயும் பார்த்துருப்போம். காப்பர் வயரை பண்ண முடியாது. நிறைய பேர் கடிப்பாங்க, காப்பர் வயரை கடிச்சு அந்த இது உள்ள இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. நம்ம கட் பண்றதுக்குனே வந்து அதுக்குன்னு தனியா ஒரு கட்டர் இருக்கும் சரிங்களா, அதை வச்சுதான் அந்த காப்பர் வயரை கட் பண்ண முடியும். அதனால கண்டிப்பா நைஃப் வந்து கட் பண்ண முடியாது. சரி, அடுத்து பாருங்க கோல்டு. டெஃபினட்டா தெரியும், கோல்டு எல்லாம் நைஃபால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அலுமினியம் பாத்திரம் இருக்குல்ல, அதை நம்ம நைஃபை வச்சு அறுக்க முடியுமா? கண்டிப்பா பாத்திரத்தை அறுக்க முடியாது. அப்ப இதை வச்சு என்ன பண்ணிடலாம், இந்த மூணையும் எலிமினேட் பண்ணதா அப்ராப்ரியேட் இருக்கிறது சோடியம் தான். ஸோ சோடியம் வந்து என்னன்னா ஒரு கெமிக்கல். சோடியம் வந்து உப்புன்னு சொல்லுவோம்ல, இந்த உப்பெல்லாம் ஈஸியா நம்மளால என்ன பண்ணணும்னா நைஃபை வச்சு வந்து என்ன இருக்க முடியும், கட் பண்ண முடியும். சரி, அதனால ஆன்சர் வந்து சோடியம் தான். கொஸ்டின் நம்பர் 20. ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அதில் வந்து கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ விச் கேஸ் வந்து ரிலீஸ் when water is added to the வந்து ப்ளீச்சிங் பவுடர். என்னன்னா என்ன கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இது நம்ம வீட்டில் கூட நிறைய இடத்துல வந்து சில பேர் நம்ம தண்ணியில கூட வந்து சொல்லுவாங்க ஏதோ ஒரு மருந்தை கலந்துட்டானுங்க அப்படின்னு. அது என்ன குளோரின் பவுடர் தான் வந்து மீன்ஸ் குளோரினோட கேஸ் வந்து என்ன வெளியாகும்னு சொல்லுவாங்க. அப்ப ப்ளீச்சிங் பவுடர், அதாவது வாட்டர்ல ப்ளீச்சிங் பவுடர் கலந்தோம் அப்படின்னா என்ன கேஸ் வெளியே வரும்னா குளோரின் தான் வெளியே வரும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ சிஏ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா OCl2. இதுதான் ப்ளீச்சிங் பவுடர். H2O வந்து என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வர்றது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா CaOH2 அப்படின்னு வந்துட்டு பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Cl2 வரும். இந்த Cl2 தான் வந்து என்ன கேஸ் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன இந்த குளோரினுக்கான இது. என்ன கேஸ் ரிலீஸ் ஆனா குளோரின் ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த கெமிஸ்ட்ரி ஃபார்முலா தெரியணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இது நம்ம டே டு டே லைஃப்ல வந்து ப்ளீச்சிங் பவுடர் வாட்டர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கான ஒரு ஒரு ஸ்மெல் வரும் சரியா. அந்த ஸ்மெல் தான் வந்து என்ன ஸ்மெல் கேட்டிருக்கேன், அதுதான் வந்து என்ன குளோரின். சரி, இதெல்லாம் வந்து டே டு டே லைஃப்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்க ரொம்ப வந்து இதெல்லாம் கேட்டிருக்காங்களே அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. டெஃபினட்டா வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது 2024 எக்ஸாம் எழுதணும்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து வந்து சால்வ் பண்றது இல்லை. கண்டிப்பா இந்த கரண்ட் அஃபேர்ல இருக்கிற மெட்டீரியல் பார்ப்பாங்க, இல்லை ஏதாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சம்மந்தம் இல்லாத நிறைய மெட்டீரியல் பார்த்துட்டு போவாங்க. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு மார்க் கம்மியாகும். ப்ரீவியஸ் கொஸ்டினை ஸ்டிக் பண்ணுங்க, பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிலபஸ், இது ரெண்டையும் ஸ்டிக் பண்ணி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து என்ன கிளியர் பண்ணலாம் சரிங்க. ஸோ அடுத்த ரிமைனிங் எப்படி கேட்டிருக்காங்கன்னா அப்கமிங் செஷன்ல பார்க்கலாம். நம்ம கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி வெரி தேங்க்யூ ஃபார் தட். ஸோ அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.